So hi, these videos are for education purpose. So இது வந்து electrical and electronics engineering department, EEE departmentல உள்ள PSA power system analysis என்ற ஒரு subject. The impedance diagram and the per unit calculation. Per unit என்றால் என்ன? Per unit நீங்க எப்படி பண்றீங்க? Per unit system analysis னா என்ன? நீங்க எப்படி பண்றீங்க? Next இந்த ஃபார்முலா எப்படி நீங்க வருது? சப்போஸ் இந்த ஃபார்முலாவை நீங்க மகப் பண்றீங்க, உங்களுக்கு திடீர்னு மறந்து போச்சு, இந்த ஃபார்முலாவை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சம்மை வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நீங்கள் தியரியே இந்த சம்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ the three-phase power and line-to-line voltage rating of the electric power system is shown. So generator, transformer and the transmission line and transformer 2 and motor கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 MVA மெகா வோல்ட் ஆம்பியர் அண்ட் ஜென்ரேட்டரோட வோல்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 20 kV கொடுத்துருக்காங்க. X double dash என்றது subtransient reactant. So what is reactance? X தாங்க reactance. So reactance என்றால் என்ன? Opposition of current. 3-phase supplyல current போதுன்னா அதுக்கு oppose பண்ணும். யார் oppose பண்ணுவாங்க? Some electric circuit in the components. Some electric components in the circuit. So R plus JX, the resistive and inductive components தான் oppose பண்ணும். So it is called reactance. X double dash னா என்னன்னா subtransient reactance. ஒரு fault நடக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ reactance தருது. So இந்த generator வந்து ஒரு fault டைம்ல 9% reactance தருது. So reactance தராங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் T1, T2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதோட MVA ரேட்டிங் அண்ட் KV ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியாக்டன்ஸ், அதோட ரியாக்டன்ஸ் வேலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட லைன் வோல்டேஜ் 200 kV. நெக்ஸ்ட் ஜெட்னா என்னங்க? இம்பீடன்ஸ். இம்பீடன்ஸ்னா என்ன? ஸோ இப்போ இம்பீடன்ஸ்னா என்னன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட் டு அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தருது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தருது, அது ஒரு காம்பினேஷன் என்னன்னா R plus JX. R plus JX. இந்த resistance and reactance சேர்த்து தாங்க impedance. We call it as impedance. So அது R value, இது வந்து X value. Okay, so என்ன questionனா, draw the impedance diagram and showing all the impedance per unit analysis. So why do we go for per unit analysis? எதுக்கு உங்களை வந்து per unit analysis பண்ண சொல்றாங்க? So usually manufacturers generally என்ன பண்றாங்க, எல்லா ரேட்டிங்ஸும் per unitல வச்சிருக்காங்க. தென் இந்த per unit calculation நீங்க பண்ணீங்கன்னா ஒன்று ஒரு ரேட்டிங்ல இருக்கும். ஜென்ரேட்டர் ஒரு ரேட்டிங், டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங், எல்லாமே ஒரு ரேட்டிங்ல இருக்கு. ஸோ இது per unit calculation நீங்க பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியா அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேசிக் அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது நேரோ டவுன் ஆல் த ரேஞ்ச் வேல்யூஸ். ஸோ உங்களோட கால்குலேஷன் எரர்ஸ் என்ன ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் per unit analysis. ஸோ per unit என்னன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை இட்ஸ் பேஸ் வேல்யூ. இதுதாங்க per unit. எதுக்கு நம்ம per unit analysis போறோம், எதுக்கு இவங்க இதெல்லாம் வரைய சொல்றாங்கன்னு அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரியுதாங்க? So here they are given showing all the impedances per unit on a 100 MVA base. So base value கொடுத்துருக்காங்க, MVAB base value கொடுத்துருக்காங்க and KBB base value. Choose 20 kV as the base voltage for the generator. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து KVB base, அதாவது kilovolt base value and MVAB base, அதாவது mega volt ampere base value கொடுத்துருக்காங்க. If they have not given the base values of MVA and KV, you need to take or consider either one value as the base value and of MVA and one value as the KV value of generator. So MVAB given value of the generator வந்து நீங்க இங்க என்டர் பண்ணிக்கணும். நீங்க என்டர் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு J0.15 per unit நீங்கள் எழுதணும். எக்ஸாம் டைமில் நீங்கள் per unit எழுதுனா உங்களுக்கு மார்க் கட் பண்ணுவாங்க. ஸோ per unit நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது? ஸோ வாட் இஸ் per unit value? Per unit value இது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Per unit value வந்து ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ. இப்போ per unit value வந்து actually divided by base value. So Z impedance in per unit, Z per unit impedance, Z னா உங்களுக்கு impedance in per unit is equal to actual Z value. Actual impedance is divided by base impedance. Actual value divided by base value. இப்போ நம்ம ZB வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பேஸ் வேல்யூ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ZB. ஸோ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், V is equal to I into R. ஸோ இந்த R வேல்யூ நான் Z எடுத்துக்கிறேன். ஸோ Z is equal to V by I. So இதில் நான் பேஸ் வேல்யூ போட்டுக்கிறேன் ZB, VB, IB. So ZB is equal to VB by IB. So you know that real power is equal to voltage into current. இது வந்து apparent power. Apparent power is always the combination of real power plus reactive power. This is reactive power. Q is your reactive power. Reactive power is nothing but
the electrical power stored in the or released in AC circuits. This is the waste power that is stored, is not useful power. So waste power that is stored or released during the electrical AC circuits. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஐபி கரண்ட் எடுத்தீங்கன்னா, பேஸ் வேல்யூ கரண்ட் எடுத்தீங்கன்னா எஸ்பி டிவைடட் பை பிபி, இதுக்கு எல்லாமே பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ZB வேல்யூ உங்களுக்கு என்ன வருது, VB டிவைடட் பை எஸ்பி டிவைடட் பை VB. ஸோ இது மேலே போச்சுன்னா உங்களுக்கு VB ஸ்கொயர் டிவைடட் பை ESB. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் தி ZB. இந்த ZB எடுத்துகிட்டு போய் ZB இந்த Z per யூனிட்ல போட்டிங்கன்னா Z per unit is equal to actual value divided by your base value. ஸோ ஆக்சுவல் வேல்யூ Z divided by your base value என்னது, ZB நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. ஸோ VB square divided by SB which is equal to Z divided by VB square. இந்த SB மேலே போச்சுன்னா into SB. SB என்னது உங்களுக்கு, base apparent power. Apparent power is a combination of, நான் என்ன சொல்லியிருக்கேன், real power plus reactive power. So இந்த apparent power நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, either in kVA or megavolt ampere rating, kVA or MVA. ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ Z per unit is equal to, அப்போ Z divided by இந்த VB square பார்த்தீங்கன்னா கிலோ வோல்ட் பேஸ் வோல்டேஜ் ஸ்கொயர் இன்டூ SB, உங்களுக்கு MVA ரேட்டிங்னா MVA, KVA ரேட்டிங்னா KVA, இந்த பேஸ் வோல்டேஜ். அவ்வளோதாங்க, இதாங்க ஈக்குவேஷன். இப்போ சப்போஸ் இந்த SB ரேட்டிங்கே KVA ரேட்டிங்னா என்ன பண்ணுவீங்க, ஆர் SB டிவைடட் பை KVB ஸ்கொயர் இன்டூ KVA டிவைடட் பை 1000. MVA ஆர் போட்டுக்கோங்க, ஆர் ஆக்சுவலாக இந்த MVA ரேட்டிங் இல்லாமல் KVA ரேட்டிங் இருந்ததுன்னா இந்த KVA டிவைடட் பை 1000 போட்டுப்பீங்க, அவ்வளோதாங்க. இஃப் சப்போஸ் இதுதான் இப்போ நீங்கள் இதை டெரைவ் பண்ணிட்டீங்க, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்க. இஃப் சப்போஸ் திஸ் இஸ் அ கிவன் வேல்யூ, உங்கள் ப்ராப்ளமில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவல் வேல்யூ. ஸோ Z per யூனிட்னாலே ஆக்சுவல் டிவைடட் பை பேஸ் வேல்யூ. ஸோ நியூ Z per யூனிட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நியூ Z per யூனிட், நியூ Z per unit new is equal to Z actual value divided by KVB square new value into MVAB base value into new. Next you have to find the Z actual value. Z actual value easy நீங்க எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், இதோ இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். So Z actual value is equal to, நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க சும்மா பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு நான் ஸ்லோவாக எழுதுறேன்னா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொல்லிட்ட பிறகு இப்போ முடிய போகுது, இது முடிஞ்ச பிறகு அந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ Z actual value எப்படி, ஸோ இதுலேருந்து நீங்கள் Z actual எழுதுனீங்கன்னா Z actual value is equal to Z per unit given into KV square given divided by MVAB given எழுதிடும். இதெல்லாம் சப்போஸ் கிவன் வேல்யூஸ், இதெல்லாம் கிவன் வேல்யூஸ் எழுதிட்டிங்கன்னா இந்த தான் Z ஆக்சுவல். இந்த Z ஆக்சுவல் வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே மேலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் நான் போட்டிருக்க டெரைவேஷனில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த Z ஆக்சுவல் வேல்யூவை இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிடுங்க, ஃபார்முலா. ஸோ ஆல்வேஸ் இம்பிடன்ஸ் பர் யூனிட் நியூ. ஒரு ஜென்ரேட்டருக்கு புதுசாக இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன், கிவன் இம்பிடன்ஸ், ஆல்ரெடி கிவன் இம்பிடன்ஸ் உங்களுக்கு எது, இதுதாங்க, இதுதான் உங்களோட கிவன் இம்பிடன்ஸ், ஜென்ரேட்டரோட கிவன் இம்பிடன்ஸ். இப்போ ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்க ஜென்ரேட்டரோட கிவன் இம்பிடன்ஸ் இன்டூ ஜென்ரேட்டர் ரேட்டிங், கிவன் ரேட்டிங் KVB MVA கிவன் பை நியூ பை கிவன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கிவன் பை நியூ பை கிவன். இந்த KV மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி இந்த ஃபார்முலா வந்ததோ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Z per unit ஆஃப் த ஜென்ரேட்டர் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போகிறோம். நான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இதில் காமிச்சிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரேட்டரோட Z per unit வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ now you have to find the impedance of the transformer. பிரைமரி சைடில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர், பிரைமரி சைடோட ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. செகண்டரி சைடில் 200 கொடுத்துருக்காங்க. நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணும்போது அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட
Z per unit கண்டுபிடிக்கும் போது நம்ம kVb மாற்றணும், ஏன்னா வோல்டேஜ் மாறுது. ஏன்னா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, MVA மெகா வோல்ட் ஆம்பியர் பேஸ் வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு கிலோ வோல்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ கேவிபி மாற்றணும். கேவிபி நியூ டு ஃபார் த ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி என்ன கொடுத்துருக்காங்க 20, ஏன்னா இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20 கேபி நியூ 20. நான் உங்களுக்கு ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 minutes இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு பொறுமையாக அந்த சம் மட்டும் நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் டெலிவர் இட் இன் யோர் பேப்பர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிக்கு கேவிபி நியூ 20 kV. Z per unit நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், given value into KVB given divided by KVB new the whole square into MVAB divided by MVAB new by given. ஸோ இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10%. ஸோ J 0.01 into KVB given of the transformer is 20 divided by new value வந்து 20 in whole square into MVAB new value என்னதுங்க, அதே தான் பேஸ் வேல்யூ தான் MVAB நியூ வேல்யூ 100 டிவைடட் பை given வேல்யூ ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னது, எங்கங்க ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வேல்யூ ஹியர் 50 MVA. ஸோ யுவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேல்யூ இஸ் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா J 0.2 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த Z is per unit value of the transmission line. So transmission line ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z actual value is equal to 120 plus J 200 ohms கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இப்போ வந்து MVA வேல்யூ ரிமைன்ஸ் த சேம், கேவி வேல்யூ மட்டும் புதுசாக மாற்றணும். கேவிபி வேல்யூ எப்படி நீங்கள் எடுப்பீங்கன்னா, கேவி ஓல்டு வேல்யூ உங்களுக்கு 20, ஓல்டு வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து 20 கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க ஓல்டு வேல்யூ 20. இப்போ நியூ வேல்யூ எப்படி எடுப்பீங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாறுதா, இங்கே ஹை சைடை லோ சைடை மாற்றணும். ஸோ ஹை சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை லோ சைட் into KV old. இங்கேருந்து மாறுதா, அப்போ ஹை சைட். ஸோ ஹை சைட் ஃபர்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் லோ சைட். இப்போ நீங்கள் சப்போஸ் ட்ரான்ஸ்மிஷன் லைன் கேபி நியூ கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ இங்கே இந்த சைட் போறீங்கன்னா இந்த சைட் நெக்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வருது, இந்த சைட் லோ வேல்யூ வந்து அப்போ லோ சைட் டிவைடட் பை ஹை சைட். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேல்யூ Z per impedance கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லைனோட இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு ஹை சைட் வேல்யூ, ஹை வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து 20, இது வந்து 200, இது வந்து 20, இது வந்து 200. ஸோ இது வந்து 200, இது வந்து 20. ஸோ கேவி ஓல்ட் இன்டூ ஹை டிவைடட் பை லோ, ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் போறீங்க ட்ரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இப்படியே நீங்கள் இப்படி போனீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் T2க்கு என்ன வருது 200 சேம் கேவிபி. ஸோ இது நீங்கள் மாற்ற தேவையில்ல. நெக்ஸ்ட் நீங்கள் மோட்டர் கண்டுபிடிக்க போறீங்கன்னா நெக்ஸ்ட் போகும்போது 20, இந்த கேவி வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ கேவி வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த சைடு இருக்கு லோ வேல்யூ டிவைடட் பை ஹை சைட். எந்த சைடு நீங்கள் போறீங்களோ அந்த வேல்யூ தான் மேலே வரும், எந்த சைடு நீங்கள் ஆல்ரெடி இருக்கோ அது கீழே வேல்யூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் லைன் பண்ண போறீங்கன்னா high side value, the transformer line 1. So high side value divided by low side value. Why you are changing your KV value? Because in the voltage rating மாறுது. இங்க இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு போகும்போது உங்களுக்கு வோல்டேஜ் வேல்யூ மாறல 200. ஸோ நீங்க வந்து அந்த கேவி நியூ வேல்யூ நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இங்க இருந்து நீங்க பிரைமரி வைண்ட் செகண்டரி வைண்டிங் போயிட்டு நீங்க டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ உங்களோட கேவி வேல்யூ மாறுதா, ஸோ கேவி நியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக you are using this formula. So kV new is equal to kV old kV value வந்து 20 into high side rating voltage divided by low side rating voltage of transformer 1. Why it is high side? ஏன்னா நீங்க transformer T1 transformerல secondary வந்து higher இருக்கு, so high side divided by low side 200 kV. Z per unit actual is equal to, இங்க வந்து உங்களுக்கு actual Z actual value கொடுத்ததுனால நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. ஸோ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்றீங்க. Z per unit is equal to Z actual value. உங்களோட Z actual value வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 120 plus J 200 ohms இது கொடுத்துட்டாங்களா, divided by KV square, KV ஒரு நியூ வேல்யூ into 100 வந்து பேஸ் வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் T2 கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் T2 இங்கே பாருங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் T2 இது வந்து T2 ட்ரான்ஸ்ஃபார்மர். இங்கே இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் T1 செகண்டரி சைட்லேருந்து பிரைமரி சைட் போகும்போது உங்களோட வோல்டேஜ் மாறுதா பாருங்க 200 சேம் வோல்டேஜ் தான் இருக்கு. நான் எங்கே இந்த 200 எடுத்திருக்கேன், அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின்லேருந்து தான், இங்கே பாருங்க நான் கொஸ்டின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பிரைமரி சைட் செகண்டரி சைட், பிரைமரி சைட் செகண்டரி சைட். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் T2ஓட பிரைமரி சைடில் வந்து
200, செகண்டரி சைடில் 20. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் T2க்கு இங்கே போகும்போது நீங்கள் கேவி மாற்றணுமா மாற்றக்கூடாதா? நீங்கள் மாற்ற தேவையில்லை, ஏன்னா உங்களோட கேவி வேல்யூ சேம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாகவே கேவி நியூ வேல்யூ வந்து 200. போன வாட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ தான், சேம் வேல்யூ தான், 200 200. ஸோ Z per unit new impedance of the transformer T2 is equal to given impedance into kV given by new by given. ஞாபகம் வச்சுக்கோங்க, given by new by given. impedance value of the transformer என்ன கொடுத்துருக்காங்க, 10%. so J 0.1 into kV given உங்களுக்கு என்னது, kV given உங்களுக்கு வந்து 200 divided by kV new வந்து 200 the whole square into MVA as usual the base MVA வந்து உங்களுக்கு 100. so divided by base voltage என்ன உங்களுக்கு transformer T2க்கு அதே தான் உங்களுக்கு 50. so given வந்து உங்களுக்கு questionல கொடுத்திருக்கிறது, new values வந்து நீங்க எடுக்கிறது. given வந்து உங்களுக்கு questionல கொடுத்திருக்கிறது, new values நீங்க எடுக்கிறது. so இதை நீங்க values தான் substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு J 0.2 per unit value உங்களுக்கு கிடைக்கும். so next impedance of the transformer. so transformer secondary side change occurs. so secondary side motors, இப்போ நீங்க மோட்டருக்கு போறீங்க. so motors போகும்போது என்ன ஆகுது, transformer 200ல இருந்து 20 kVக்கு மாறுது. so kV change occurs. so kV நீங்க நியூ கண்டுபிடிக்கணுமா, நியூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதே சேம் ஃபார்முலா தான், kV hold into, இப்போ இந்த சைடு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, எது நீங்க போறீங்களோ அதோட வேல்யூ தான் மேலே வரும், ப்ரீவியஸ் வேல்யூ கீழே வரும், அதோட வேல்யூ மேலே வரும், ப்ரீவியஸ் வேல்யூ கீழே வரும். இப்போ இங்கே நீங்க போறீங்க, பலசில் வந்து ஹை வோல்டேஜ் டிவைட் லோ வோல்டேஜ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் T2 லோ வோல்டேஜ் டிவைடட் பை ஹை வோல்டேஜ், வெளியில போற வேல்யூ தான் மேலே வரும், பின்னாடி இருக்கிற வேல்யூ கீழே வரும். பாருங்க, low side voltage rating divided by high side voltage rating. சப்போஸ் நீங்க இந்த இது மறந்துட்டீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, kV நியூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், வெளியில வர வோல்டேஜ் டிவைடட் பை ஓல்ட் வோல்டேஜ், வெளியில வர வோல்டேஜ் டிவைடட் பை ஓல்ட் வோல்டேஜ், இங்க வெளியில வர வோல்டேஜ் வந்து 20 டிவைடட் பை ஓல்ட் வோல்டேஜ் 200 into kV ஓல்ட் வந்து உங்களுக்கு 200 is equal to 20 kV. so Z per unit is equal to, as usual, Z per unit given into kV given by kV new the whole square into MVAB new divided by MVAB given. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. so Z per unit given of the motor உங்களுக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, Z per unit given of the motor is 8%. so 8 is J 0.02 percentage na 8 divided by 100 into kV given by kV new. given value of motor enna ungalku, motor oda given value 18 kilovolt. next motor oda MVA value 43.2 MVA. so given நீங்க என்டர் பண்ணிட்டீங்களா 18, அதே மாதிரி MVA given நீங்க என்டர் பண்ணிட்டீங்களா, divided by new value நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 20, MVA given new value as usual 100 நீங்க போட்டீங்க. so next the last step, we have already found the impedance values of all the generator, motor, transmission line எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். so your question is draw the impedance diagram. சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. so per unit values of all the generator, transformer and transmission line, motor எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். next நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு impedance diagram வரைய போறோம். impedance diagram எப்படி வரைவோம், ஜெனரேட்டர், ஒரு ஜெனரேட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு EMF voltage into the reactance, இங்கே காமிச்சிருக்கோம் பாருங்க, EMF voltage into reactance, EMF voltage into reactance. next டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெறுமே இந்த reactance winding மட்டும் தான் வரும். next நம்ம என்ன இருக்கு, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் சேர்த்து வரும். நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, நெக்ஸ்ட் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, ஸோ ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டருக்கு ரியாக்டன்ஸ் அண்ட் EMF மோட்டருக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், நீங்கள் இந்த பிக்சரை வச்சே நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியல, சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி சொல்கிறேன்னா, ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் இம்பிடன்ஸ் டயக்ராம். உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, யூ ஹேவ் யோர் டிரான்ஸ்ஃபார்மர், தென் யோர் டிரான்ஸ்மிஷன் லைன், அகேன் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர், தென் மோட்டர். ஸோ ஜென்ரேட்டருக்கு வந்து யூ ஹேவ் டு ட்ரா அன் EMF சோர்ஸ் டு அ ரியாக்டன்ஸ், தென் வாட் யூ ஹேவ், தென் யூ ஹேவ் அ டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்கள் ஒரு வைண்டிங் போடுவீங்க,
டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ஒரு எப்பவுமே டிரான்ஸ்மிஷன் லைனில் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ். நெக்ஸ்ட் அகெயின் யூ ஹேவ் அ டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன கொடுப்பீங்க, மறுபடியும் ஒரு வைண்டிங். நெக்ஸ்ட் மோட்டருக்கு மறுபடியும் ஒரு வைண்டிங் அண்ட் இஎம்எஃப் சோர்ஸ். இஎம்எஃப் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. இதுதான் உங்களோட இம்பிடன்ஸ் டயக்ராம். இம்பிடன்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களோட இம்பிடன்ஸ் டயக்ராம். ஈஸியாக இருக்கா? ஸோ இஜி இஎம் ஜென்ரேட்டர் மைனஸ் அண்ட் ப்ளஸ் இப்படி போயிட்டு மறுபடியும் மைனஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூஸ் இந்த Z per unit வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சம் ஓவர். ஸோ இம்பிடன்ஸ் வேல்யூ per unit வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லாக அந்த சம்மை ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன், நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. The three-phase power and line voltage rating of the electric power system is shown. The question. Generator rating, transformer rating, transformer T2 rating, motor rating, and the line rating. They've all given you everything. The question is draw an impedance diagram and per unit analysis on 100 MVA base. Choose your 20 kV as the base voltage for generator. So நீங்களே பார்த்துக்கோங்க. So today's problem, we have seen this transmission line and generator in the setup பார்த்துருக்கோம், இந்த electric power system பார்த்துருக்கோம். Next வீடியோவில் நம்ம இந்த சம்மை பார்க்கலாம், இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். போது நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ சரி உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் மறந்துட்டீங்க, ஸோ புக்ஸ்னால் நீங்கள் இதை வந்து பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.